திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுங்கள். நல்ல அறிவாளர்கள் அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் கேட்டு மகிழுங்கள். நீங்களும் நல்ல சொற்களையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து திருக்கச்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, 4ஆம் திருமுறையிலே 99வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய ஈட்டிலே ராவணன் பற்றிய குறிப்பு இல்லை. இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். 3வது பாடலை நாம் முதலில் காண்போம். மெய் அம்பு கோத்த விசயன், மெய் அம்பு கோத்த விசயனோடு அன்று வேடுவனாய் பொய்யம்பு எய்தாவும் அருளிச் செய்தாய் புறம் ஒன்று எரிய கையம்பு எய்தாய் நுண் கடலடி போற்றா கயவர் நெஞ்சில் குய்யம்பெய்தாய் கொடிமாம் அதில் சூழ் கச்சி ஏகம்பனே என்று பாடும். முதல்ல கச்சி ஏகம்பனே என்று பார்க்கணும். கச்சி ஏகம்பனே உண்மையாக அம்புகளை வில்லிலே சேர்த்து போரிட்ட அர்ஜுனன். அந்த அர்ஜுனனோடு அந்த காலத்திலே பெருமானாகிய நீங்கள் ஒரு வேடவனாய் வடிவனாய் பொய்யாகிய அம்பை, அவன் உண்மையான அம்பு பார்த்தான், நீ பொய்யான அம்பை வில்லிலே சேர்த்து அவனோடு போரிட்டு அவனுக்கு அம்பு அராத்தூணியை அருளி செய்தவன். முப்புறமும் தீக்கு இரையாகுமாறு கைகளாலே அம்பு எய்தவன். உன்னுடைய வீரக்கழல்கள் அணிந்த திருவடிகளை போற்றாத கயவர்களுடைய உள்ளத்திலே மாயையால் உண்மையை மறைத்தல் செய்பவன். குய்யம்னா வஞ்சனைன்னு பேர். கொடிமா மதில் சூழ் கச்சி ஏகம்பனே விசயனோடு அன்று ஒரு வேடுவனாய் அருளி செய்தாய் புறம் எரியச் செய்தாய் நுண் அடி போற்றா கயவர் நெஞ்சில் குய்யம் பெய்தாய். மெய்யம்புன்னு மெய்க்கனை, அதாவது விசயன் வெற்றியன், அதாவது அர்ஜுனன் அன்று அந்த காலத்திலே பகைத்து அந்த வேடுவனாக பகைத்த வேடன் சுவாமி எழுதியது பொய்யன்பு, அவன் மெய்யன்பு பண்ணான். அதனால அம்பரா தூணியை சுவாமி கொடுத்தார். குய்யம்னா ரகசியம்னு சொல்கிறது. கயவர்கள் அறியாதவாறு கடவுள் தன்னை மறைத்து கொள்வார், தன்னை மறைத்து ஒளித்து நிற்பார். கச்சி மதிலும் அம்மதிலின் கொடியும்
தொல்புகழ் வாய்ந்தவை. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருக்கச்சி ஏகம்பம். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மெய் அம்பு கோத்த விசயனொடு அன்று வேடுவனை பொய்யம்பு எய்த செய்து ஆவம் அருளி செய்தாய். புறம் ஒன்றும் எரிய கையம்பு எய்த கடல் அடி போற்றா கயவர் நெஞ்சில் குய்யம் பெய்த கொடிமாமதில் சூழ் கச்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கச்சி ஏகம்பம் செல்வோம். அங்கு கயவர் நெஞ்சிலே கொய்யம் பெய்தவராகிய அந்த பெருமானை நாங்களெல்லாம் கயவர்கள் அல்லே, உன்னுடைய அடியார்கள் என்று கூறி அவரிடத்திலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய அந்த பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார்